ரயில் நகரத் தொடங்கியது. பரிச்சயமான இடங்களை எல்லாம் கடந்து நகர் எல்லையை நெருங்கிக் கொண்டிருந்தது. சற்று முன்பு ரயில் நிலையத்தில் கேட்ட இரைச்சல் சத்தம் எல்லாம் ஓய்ந்து நிசப்தமாக ரயிலின் சத்தம் மட்டும் சுருதியோடு ஒலிக்க, சுருதி அந்த தாளம் கூட மனதுக்குள் இனம் புரியாத ஒரு வேதனையை கிளப்பி விடுவதாய் தெரிகிறது. வேதனையா? கூடாதே. வித்யாசாகர் ஜன்னலின் ஊடாக கவனத்தை திருப்பினான். விசியோடு மோதிய காற்றும் கூட சுகம் தரவில்லை. சுற்றி வர பார்வையை ஓடவிட்டான். ரயில் பயணம் என்றாலே அறுவைக்கென்று யாரேனும் இருப்பது உண்டு. இன்று என்னவோ ரயிலில் கூட்டம் குறைவுதான். அப்பாடா, என்ன மறந்துட மாட்டியே? சுருதியின் சன்னமான குரல் ஒரு முறை மின்னலாய் வந்து மறைந்து போயிற்று. நான் மறந்துவிட மாட்டேனோ? அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான். ஞாபகம் இல்லையோ, ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ, பல பொன் மாலைகள் போனது அதில் உன்னாசையில் என் மனம் பாடும் பாடல். ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ. உன்னை பார்த்தாடும் நெஞ்சம், பார்வைகளில் பல பாவங்கள் கொஞ்சம் ஓடும் நீரானதே எண்ணமே. ஓடும் நீரானதே எண்ணமே, இது தேவன்
நான் மறந்துவிட மாட்டேனோ? அவன் தன்னையே கேட்டுக்கொண்டான். இது என்ன பிரமாதம்! அவனை பொறுத்தவரை மனம் என்பதே மறப்பதற்குத்தானே. வாழ்க்கையில் அவன் காணாத உறவுகளா? அவற்றின் நிலையாமையும் வெறும் பிரமையில் ஏற்படும் கணநேர இன்பங்களே என்பதையும் அவன் உணராதவனா? அவன் தன் வாழ்க்கையில் தான் எத்தனை பிரிவுகளை சந்தித்திருப்பான். இந்த ரயில் தான் எத்தனை சோகங்களை சுமந்து கொண்டு செல்கிறதோ. சற்று முன்பு புகையிரத நிலையத்தில் சில நிமிட நேரத்தில் நடந்து முடிந்துவிட்ட அந்த குட்டி நாடகம் அந்த இடத்திற்கு ஒன்றும் புதியதல்லவே. ரயில் ஒரு நிலையத்தில் தரித்தது. ஓரிருவர் ஏறினார்கள். இதுதான் சமயம் என்று வித்யாசாகரும் இறங்கி வெளியே நின்று புகை பிடிக்கலானான். அருகே தொலைபேசி கூண்டு ஒன்று இருந்தது. சுருதியோடு பேசினால் என்ன? இப்போது வீடு போய் சேர்ந்திருப்பாள். என்ன நினைத்து கொண்டு போனாலும் குறை சிகரெட்டை நிலத்தில் போட்டு மிதித்தவன் தொலைபேசி கூண்டை நோக்கி நடக்கையில் ரயில் புறப்படுவதற்கான சமிச்சை காட்டப்பட்டது. நொடியில் மனதை மாற்றிக் கொண்டவனாய் ஓடிப்போய் ஓடும் ரயிலில் தாவி ஏறினான். அடடா, என்ன இது! நல்ல வேளையாக சுருதியோடு பேசவில்லை. பேசியிருந்தால் அதன் விளைவுகள்? அவன் மனம் இப்படி என்றுமே பேதலித்ததில்லையே. சுருதி எத்தனை தூரம் தன் மனதை ஆக்கிரமித்து விட்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. அதிசயமாக இருந்தது. நாம் தான் இப்படி நடந்து கொள்கிறோமா? ஒருவேளை இப்படி நடந்து கொள்ளாவிட்டால் அதுதான் அதிசயமோ என்னமோ? கடந்த சில வருடங்களாக அவன் மனதில் இருந்த கசப்பும் ஆத்திரமும் சுருதியால் மிகவும் குறைந்து விட்டது என்னவோ உண்மைதான். அவள் என்றுதான் முகம் கோணினாள். பார்வையிலேயே நிஜங்கள் தயங்கி தயங்கி எட்டி பார்க்கும் கண்கள். அவை நிரந்தரமான சோகத்தில் மூழ்கிக்கொண்டே சிரிப்பது போல் ஒரு மாயம். அவள் கண்கள், சன்னமான அந்த குரல், அதுவே போதும் அவளின் ரசனையை புரிந்து கொள்வதற்கு. அவளுக்கு அவனை பிடித்திருக்கிறது என்ற நினைவே அவனை ஒரு மனிதனாக பரந்த மனப்பான்மையோடு எதையும் அணுகி பார்க்க வைத்தது. நாள் முழுவதும் குடித்து கும்மாளமிட்டு நண்பர்களோடு கொட்டமடித்து பசி தூக்கம் என்று பாராமல் தனியனாய் வெட்டியாய் திரிந்த அந்த நாட்களில் வாழ்க்கையில் எத்தனையோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்பதை புரிய வைத்தவள் அவள். எக்ஸ்கியூஸ் மீ. குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான் வித்யாசாகர். உயரமாக நல்ல சிவப்பாய் ஒரு இளம்பெண், அரக்கை பிளவுஸில் சேலையோடு பார்ப்பதற்கு சினிமா நடிகை போல் கவர்ச்சியாக இருந்தாள். லேசான மேக்கப் கூட தெரிந்தது. ஜெஸ் என்றான் பார்வையால் அளந்தபடி. இங்க இருக்கலாமா? இனிமையான குரல்தான். ஒரு வார்த்தை பேசுவதற்குள் அதிகப்படியாக 2 தடவையாவது நளினமாக சிரித்தாள். அவன் தலையாட்டவே அவள் அவன் அருகே அமர்ந்து கொண்டான். வித்யாசாகர் ஜன்னலினூடாக பார்வையை திருப்பினான். இடையிடையே நேரத்தை பார்த்து கொண்டான். இன்னமும் 5 மணித்தியாலங்கள் அவன் அந்த ரயிலுக்குள் அடைபட்டு கிடக்க வேண்டும். புகைப்பிடிக்கவும் முடியாது. இதுவே முன்பாக இருந்தால் இதை உத்தேசித்தே விமானத்தில் புறப்பட்டு போயிருப்பேன். எந்த ஒரு சாதாரண விஷயமும் சுருதியின் வரவால் எத்தனை தூரம் மாறிப்போய்விட்டது. பிரயாணம்தான் அவனுக்கு பிடிப்பதிலேயே தவிர இப்படி சாளரத்தின் வழியாக வேடிக்கை பார்த்தபடியே சில்லென்ற காற்றை மூச்சு முழுவதும் நிரப்பிக்கொண்டே வருவது மிகவும் பிடிக்கும். பரபரப்பாய் அலைந்து திரியும் மக்கள், ஓய்வின்றி எதையெதையோ எதிர்பார்த்து அலைவதும் சலித்து திரும்புவதுமாய் பறந்து கிடக்கும் வானத்தையும் நமக்காகவே இலவசமாய் வீசுகின்ற இந்த லேசான தென்றலையும் ரசித்து சுகிக்கும் உணர்வு இல்லாமல்
தம் குடும்பம், தம் வாழ்க்கை என்று ஒரு வட்டத்திற்குள் யந்திரங்களாக நடமாடும் ஜனங்களை பார்த்து தன்னை நினைந்து இப்படி திருப்திப்பட்டு கொள்ளக்கூட சுருதியால் தான் பழகியிருந்தார். சிறு வயதிலிருந்தே வித்யாசாகர் ஏனையவர்களிடமிருந்து தனிமைப்பட்டே வாழ்ந்தான், வளர்ந்தான். வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தும் சதா ஏகாந்தத்தையே விரும்புவனாக, எதிலும் திருப்திப்படாதவனாகவும் இருந்த அவன் அவனது பெற்றோர் எதிர்பார்ப்பது போல், சமூகத்தில் 4 பேர் மதிப்பது போல் அந்தஸ்து எனும் போர்வையால் போர்த்திக் கொள்ள முன்வரவில்லை. அதுவே அவனை மேலும் தனிமைப்படுத்தியது. சிறு வயதிலேயே குடிப்பழக்கமும் பெண் சகவாசமுமாயிருந்தவனை அவன் வீட்டாரே புறக்கணித்தனர். தன் வீட்டிலேயே வித்யாசாகர் சிறைப்பட்டது போல் உணர்ந்தான். விலங்குகளை தகர்த்தெறிந்து விட்டு வெளியேற துடித்தான். வெளியேறியும் விட்டான். தமது குடும்ப பெருமையையும் குலைக்கும் ஒரு மகன் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேல் என்று அவனது பெற்றோரும் அவனை கைகழுவி விட்டனர். அதன் பின்பும் வித்யாசாகரின் மனதுக்கு திருப்தி கிடைக்கவில்லை. ஊராய் அலைந்தான். வாழ்க்கையில் சில நிஜங்களை நேரிலே சந்தித்த போது ஏற்பட்ட மாற்றமும் கசப்பும் அவனை விகார புத்தியுள்ளவனாக மாற்றிவிட்டது. எந்த ஒரு உறவும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே உருவாகிறது என்ற எண்ணம் வேரூன்றி விட்டது. உறவுகளின் நிலையாமையையும் போலி வார்த்தைகளையும் பகட்டுச் சிரிப்பையுமே கண்டு வெறுப்பிலும் விரக்தியிலும் உள்ளூர வெதும்பி போனான். அவன் மட்டும் மற்ற எந்த ஒருவனையும் போலல்லாமல் எதையோ இழந்து விட்டதாக எண்ணி ஆத்திரப்பட்டான். மூல காரணமான இந்த சமூகத்தின் மேல் அதை காட்டவும் செய்தான். இருந்தும் உறவுகள் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு சூன்யமாகவே தெரிந்தது. அவ்வப்போது பெண்களின் சகவாசம், உறவுகள் இருப்பது போன்ற மாயத்தை ஏற்படுத்தியது. நாடோடியாய் அலைந்தான். காயத்ரி என்ற பெண்ணின் நட்பில் ஒரு குழந்தை பிறந்துவிட்ட நிலையில் கூட மனம் மாறாதவனாகவே இருந்தான். தன்னை தேடி வரும் நட்பையும் சந்தேகித்தான். இவர்களுக்கு என்ன நம்மில் இத்தனை கரிசனை என்றே எண்ணி அவர்களையும் புறக்கணித்து விடுவான். அப்போதுதான் அந்த ஊருக்கு வந்தான். சுருதியின் பரிச்சயம் ஏற்பட்டது. வாழ்க்கையின் அர்த்தங்களையும் மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளலானான். வாழலாம் என்ற நம்பிக்கையும் பிறந்தது. அவனது தாழ்வு மனப்பான்மை மறைந்து கோபமும் வெறுப்பும் அடியோடு விலகியது. அன்பு, காசியம் போன்ற மெல்லிய உணர்ச்சிகளுக்குள்ளானான். வாழ்க்கையின் பேரில் இருந்த அவநம்பிக்கையை மறந்தானோ இல்லை மாற்றினானோ, தன்னம்பிக்கை வளர்ந்தது மட்டும் என்னவோ உண்மைதான்.
அதீத கற்பனா சக்தி. கவிதைகள், கதைகள், அவற்றில் விருதுகள் கூட வாங்கியிருக்கிறாள். அழகாய் வீணை மீட்டுவாள். இலக்கியத்தில் வெகு ஆர்வம். இவற்றை பற்றி யாரும் பேச்செடுத்தால் போதும் அவளுக்கு பசி எடுக்காது. குழந்தையாய் மாறிவிடுவாள். நேரம் போவதே தெரியாமல் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பாள். அவளிடம் உள்ள திறமைகளை யாருமே புரிந்து கொண்டது கிடையாது. ஊரார் கண்களுக்கு அவள் ஒரு மாதிரி. அவள்தான் தன் திறமைகள், ரசனைகள் அனைத்தையும் அவன் ஒருவனுக்கே என்பது போல் நடந்து கொள்கிறாளே. கலை இலக்கியம் என்ற விஷயத்தில் வித்யாசாகருக்கு என்றுமே அத்தனை ஈடுபாடு இருந்ததில்லை. உச்சஸ்தாயியில் அபஸ்வரத்தில் கதரும் டேப் ரெக்கார்டருக்கு நண்பர்களோடு சேர்ந்து குடித்துவிட்டு ஆடி மட்டும் பழகியிருந்த அவனுக்கு முதலில் அந்த பெரிய பழைய வீட்டின் நீண்ட வரவேற்பு கூடத்தில் கம்பளம் விரித்து இருந்து நடராஜர் சிலை அருகே பூத்து குலுங்கிய முற்றத்தில் மல்லிகை மனம் திறந்த சாளரத்தின் வழியே காற்றோடு கலந்து வர, தளவாடங்களே இல்லாத வெறும் ஹாலில் கணீர் என்ற இசை எதிரொலித்து வர, சுருதி பாடிய கண்ணன் பாடலும் அவளின் வீணை இசையும் கண்களில் நீர் வரச் செய்த அனுபவங்கள். தந்திகள் மேல் அனாயாசமாக விளையாடும் நீண்ட வெள்ளை விரல்களை புதுமையாய் பார்த்து வியந்து நிற்பான் வித்யா. அந்த அனுபவம் அவனுக்கு எட்டாத கிட்டாத பிச்சையாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டியோர் அற்புத விஷயமாகவே அவனுக்கு பட்டது. இப்படியான அழகிய அனுபவங்கள் கூட வாழ்க்கையில் இருக்கிறதா? உலகை அப்படியே உலகமாகவே ரசிப்பதற்கு
அப்படியானால் சொர்க்கம் வேறு என்ன வேண்டும்? ட்ரை பண்ணி பாரு நித்யா. சுருதி ஆசையாக கேட்பாள். அவனுக்கு பிடித்தவை அவனுக்கும் பிடிக்க வேண்டும். அவளுக்கு தெரிந்த விஷயங்கள் அவனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் குழந்தையாய் அவள் அடம் பிடிப்பதை பார்த்தால் அவனுக்கு சிரிப்பாக வரும். இல்லையடா, முதல்ல ஒழுங்கா ரசிக பழகி கொள்றேன்னு என்பான். எக்ஸ்கியூஸ் மீ. சிந்தனை குழம்பவே நிமிர்ந்து பார்த்தான் வித்யா. அவள் வேண்டுமென்றே பேச்சு கொடுக்கிறாள் என்று புரிந்தது. நேரம் கேட்டாள். சொல்லிவிட்டு பார்வையை முடிந்தவரை ஜன்னலின் வழியே பதித்திருந்தான். எங்கே என்று அலையிறாளர் என்று அருவருப்பு கொண்டான். அவசரமாய் ஓடி வந்து ஏறும் பிரயாணிகள், விடைகூற வந்திருக்கும் நண்பர்கள், உறவினர்கள். இதேபோல்தானே சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவனை சுற்றி வரவும் ஓர் கூட்டம். கண்களில் ஏக சுமையை தாங்கிக் கொண்டு மௌனமாய் நின்ற சுருதி அவளின் கண்களின் வாசலில் ஜாக்கிரதையாய், மிக மிக ஜாக்கிரதையாய் எட்டி பார்த்த ஏக்கங்கள். சுருதியை நினைத்தாள். நெஞ்சுக்குள் ரப்பரை போட்டு அடைத்தது போல் ஒரு உணர்வு. தன் சிந்தனைகள் பூராவையும் கட்டி போட்டு விடும் அளவிற்கு தன்னை அவள் பாதித்திருப்பது அவனுக்கு புரிந்தது. வாழ்க்கையில் தான் எத்தனை அழகான அனுபவங்கள். வெறுமனே பிறப்பதுவும், கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றுக்கொள்வதும், வயதாகி தனியனாய் எவருக்கும் வேண்டாதவனாய் ஏங்கி ஏங்கி கடைசியில் எதையுமே உடமையாக கொள்ள முடியாமல் செத்து போய் விடுவதுமாய். இதுதான் வாழ்க்கையா? இப்படியெல்லாம் எண்ணி குழம்பி தன்னையும் சிரமப்படுத்திக் கொண்டு, தன்னால் மற்றவர்களையும் சிரமப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை கடினமானதாக ஆக்கிக் கொண்டிருந்தான் வித்யா. குடித்து குடித்து தன் உயிரும் உடலும் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து போகும் வரை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பது தவிர வித்யாவுக்கு வேறெந்த எண்ணமும் இல்லை. நாம் கெட்டு போகிறோம், நம் வாழ்வு அழிந்து போகிறது என்று உணர்ந்து கொண்டே அதிலிருந்து வெளியேறும் வகை தெரியாமல் அந்த நினைவிலேயே ஒரு சுய அனுதாபம் கலந்த கொடூர திருப்தியுடன் வாழ்ந்திருந்தார். ஸ்ருதி வந்தாள். வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிய வைத்தாள். அத்துடன் முடிந்திருந்தால் நல்லது. கடைசியில் அவன் ரயில் ஏறும் போது அப்படியான அதிர்ச்சியூறும் விஷயத்தை அவனிடம் வெளியிட்டிருக்க வேண்டாம். உறவுகள் இல்லாத வாழ்க்கையில அர்த்தம் இல்லையம்மா. ஆறாவது நல்லவனா பார்த்து கல்யாணம் செய்து பிரயோஜனமே இல்லாவிட்டாலும் மென்று விழுங்கி தயங்கியபடி அவன் சொல்லும் போதெல்லாம் அதை கேலியாக்கி விடுவாள் சுருதி. அப்படியா? எஸ் பாஸ், தங்கள் சித்தமே என் பாக்கியம். வேற? அதையே அன்றும் அவள் புகையிரத நிலையத்தில் கூறிய போது அவள் ஏன் அப்படி குமுறினாள்? சட்டென முகம் சிவந்து உதடுகள் துடிக்க வித்யா வித்யா என கேவல்களுக்கிடையே பிதற்றியபடி முகத்தில் அரைந்து கொண்டே அவள் அலைய எத்தனிக்க சுற்றிலும் 1000 விழிகள் ஆவலுடன் மொய்க்க வித்யா செய்வதறியாது விக்கித்து போய் நின்றாள். அவளது தோள்களை மெல்ல தொட்டு அவளை நிதானத்திற்கு அழைத்து வர முயன்றான்.
நினைத்தேன் இனித்தாய் மனதில் சிரித்தாய் அடடா அழகே அமுதாய் நிறைந்தாய் உன்முகம் நான் காண என் உயிர் போராடும் மலர்வனம் நீ வந்தால் மாலை சூடுமே இசையும் காயம் பார்வையாற்றும் நேரிலே வந்தால் என்ன சுத்தி தன் நிலை உணர்ந்தவளாய் சுதாரித்துக் கொள்கையில் ஆதூரத்துடன் அவளது விரல்களை பற்றிய அவன் கைகள் சற்று நடுங்கின. வார்த்தைகளும் தான். என்னம்மா, என்னவாவது பிள்ளையா கேட்டுட்டனா? கேவல்கள் அடங்கத் தொடங்கிவிட்டிருந்தன. அவளது பார்வை மட்டும் தாழ்ந்தே இருந்தது. கைக்குட்டையால் முகத்தை ஒற்றிக் கொண்டவளின் பார்வை எங்கோ வரித்திருக்க உதடுகள் அசைந்தன. நீ போன பிறகு இந்த வாழ்க்கையில் இன்னத்தையுமே கீழுமாமா. சுருதிதானா அவளா இப்படி தன்மேல் பிரதிபலனை எதிர்பாராமல் அளவு கடந்த பிரியம் கொண்ட சுருதியின் எண்ணம் பேதலித்தது. அதிசயம் இல்லை என்றே அவனுக்கு தோன்றினாலும் இத்தனை தூரம் ஆழமாக அந்த எண்ணம் அவளுள் வேரூன்றி விட்டிருக்கும் என்றும் எதற்கும் இலகுவில் வளைந்து கொடுக்காத சுருதி இத்தனை வெளிப்படையாக தன் உணர்ச்சிகளை கொட்டிவிடக்கூடியவளல்ல என்பதாலும் அவனுக்கு அது அதிர்ச்சியாகவே இருந்தது. சுருதியை நிமிர்ந்து பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே சற்று முன்னர் எதுவுமே நடக்காதது போல் இயல்பான புன்னகையுடன் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள் சுருதி. தன் உணர்வுகளை காட்டிக் கொள்வதை பலகீனமாக நினைப்பவள் நிமிஷத்திற்கு ஒரு தடவை மாறுகின்ற அந்த முகம் சந்தேகமில்லை சுருதியேதான். எப்போதுமே காதல், திருமணம் என்பவற்றில் சுருதிக்கு நம்பிக்கை இருந்ததில்லை என்பதை அவன் அறிவான். இவ்வளவுகள் கல்யாணம் தங்கட சுதந்திரத்துக்கு தடையா இருக்கென்று நினைக்கிறது. அவன் அவளை சீண்டுவான். ஆனால் அவளோ முகபாவனையில் தீவிரம் தெரிய அதற்கு ஒரு நீண்ட விளக்கமே கொடுப்பாள். சரிதானே வித்யா, ஆனா சுதந்திரம் என்ற வார்த்தைய ஒருத்தர் எப்படி எடுத்துக்கொள்ளணும்ன்றதுல தான் இருக்கு. தனிமை அழகு வித்யா, வாழ்க்கை இருக்கே அது இன்னும் அழகு. மனுஷோட மனம் இருக்குதுல்ல, அதை விட ரசனை உள்ள விஷயம் வேற என்ன இருக்கு? இந்த இயற்கை அழகு இதுல எல்லாம் இல்லாத சுகத்தையா கல்யாணம் ஒன்று கொடுத்துட்டு போகுது. இப்ப என்ன எடுத்துக்கோள், ஏன்னு கேட்க நாதி இல்லை. இப்பவே நான் செத்து போறேன்னு வச்சுக்கோள், ஐயோ என்னை விட்டுட்டு போக போறாளே என்று கவலைப்பட ஒரு ஜீவன் கூட இல்லை. நானும் நிம்மதியத்தான் போக போறேன். இவை எல்லாரையும் விட்டுட்டு போக போறோமே என்ற குற்ற உணர்வோட நான் சாக தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய கூட உறவு என்று ஒன்று இருந்தா எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. ஆசை வளர்ந்து கொண்டே போகும். இதெல்லாம் எந்த ஆசையெல்லாம் கடற்கரை ஓரத்துல தனியா ஒரு வெள்ளை நிற வீடு, சுத்தவர அமைதி, இயற்கைக்கு அதுக்கு மட்டுமே மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு சூழல். கால நேரத்துல பறவைண்ட சத்தத்தை கேட்டுத்தான் நான் நித்திரை எழும்போன். கடல் அலைகளை ரசிச்சு கொண்டு அந்த அமைதிக்குள்ள கேட்கிற ஒவ்வொரு சின்ன சத்தத்தையும்
உயிர் முழுக்க நிரப்பிக்கொண்டு மனுஷோட உறவுகளே இல்லாத சுகம் இயற்கையில இருக்குது. தனிமை, அமைதி கூடவே இருக்கு. சாகிற வரைக்கும் கண்ணில கண்ணீர், எந்த வீணு, இதுதான் எந்த சுதந்திரம்.